இங்க இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த வயசான கப்புள்ஸ பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அவங்க ஹனிமூன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ வச்சு நடத்திட்டு வரதா தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க சண்டை போட்டுக்கிற கப்புள்ஸ அட்வைஸ் பண்ணி 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வைக்கிற சர்வீஸ் தான் பண்ணிட்டு வராங்க. இதை கேட்டதுமே இவங்க மேல சந்தேகம் வந்து இந்த பொண்ணு கிட்ட சொல்றா. ஆனா இந்த பொண்ணு இதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம 2 பேரும் இதை ஜாயின் பண்ணலாம்னு சொல்றா. ஆனா இந்த வயசானவங்க 2 பேருமே அப்படிலாம் நீங்க டைரக்டா ஜாயின் பண்ண முடியாது. நாங்க சில கேள்வி கேட்போம், அதை நீங்க பதில் சொல்றதை வச்சு தான் நாங்க ஜாயின் பண்ணிப்போம்னு சொல்றாங்க. தென் இவங்க 2 பேருக்குமே என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாத்துக்குமே பதில் தப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேருமே டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க 2 பேருமே பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி இந்த கவுன்சிலிங்ல நீங்க ஜாயின் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ சந்தேகப்படுறான். ஆக்சுவலா இவங்க 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா தான் இந்த கவுன்சிலிங் இருக்கு, அதனால தான் இவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இன்னொரு பாஸ்வேர்ட் மாதிரி ஒரு கீவேர்டு பேப்பர்ல எழுதி ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள அனுப்புறாங்க. பாஸ்வேர்ட் கேக்குது, இவங்களும் அந்த கீவேர்டை ஒப்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த கதவு திறக்குது. தென் இவங்க உள்ள போறாங்க. ஆக்சுவலா இதுக்குள்ள போனதுமே 7 நாள் இதுக்குள்ள தான் இருக்கணும். அந்த 7 நாள் முடிஞ்சதுமே தான் வெளியே அனுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பாஸ்வேர்ட்ல போட்டிருக்கோம். சோ இவங்களுக்குன்னு ஒரு ரூம் அலோகேட் பண்ணிருக்காங்க. அது உள்ள போய் தங்குறாங்க. ஆனா அங்க போனதுமே 2 பேருமே சண்டை போடாம இருப்பாங்கன்னு பார்த்தா முதல் நாளே இவங்க 2 பேரும் சண்டை வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுது.